அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். ரொம்ப மண் கலந்த களிமண் பூமிகளில் வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மழைக்காலங்கள் முடிகின்ற நேரங்களில் ஆரம்பித்து கோடைக்காலம் ஆரம்பிக்கின்ற நேரம் வரை ஒரு 3 அல்லது 5 மாத காலம் நன்றாக பரவி வளர்ந்து மஞ்சள் நிறமான பூக்கள் அல்லது ஊதா நிறமான பூக்களை கொண்டு வரி வரியாக இருக்கக்கூடிய சிறிய காய்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். இந்த கலிங்கத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த தாவரத்துடைய பூ, இலை மற்றும் அதோடைய காய் மூன்றையுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. கலிங்கத்துடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட வேர் பகுதி, இந்த கொடியுடைய வேர் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு ஒரு ஆலமர விழுதை போல மிக அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வேராக இருக்கும். அந்த வேர் மாதவிலக்கு அதிகம் ஏற்படாத பெண்களுக்கு அந்த மாதவிலக்கை சீராக்குவதற்கான ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதவிலக்கு கோளாறுகள் ஏற்படும் போது இன்றைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெண்மணிகளை போய் யார்கிட்டையாவது சொன்னாங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேரை எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சி அதை ஒரு கொட்டைப்பாக்களவு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வைத்து ஒரு 3 நாட்கள் அவர்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் மோர் அல்லது வெந்நீருடன் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் நிறைய கிராமங்களில் இன்றளவும் இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அடுத்த ஒரு 5 அல்லது 10 நாட்களிலேயே மாதவிலக்கு மீண்டும் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கலிங்கத்துடைய காய், அந்த காய் வயிற்றில் ஏற்படுகின்ற வேதனைகளை குறைப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே இன்றைக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் நோயோ அல்லது குடல் சம்பந்தப்பட்ட அல்சர் நோயினாலோ பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு காலை எழுந்தது முதல் இரவு படுப்பது வரை உடலை வருத்துவதற்கு தேவையான எல்லா வழிகளையும் நாம் தேடி தேடி செய்கிறோமே தவிர நேரத்திற்கு உணவு அருந்த வேண்டும், வயிறை பாதிக்கக்கூடிய ஈரலை பாதிக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்கள் நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய அதிகமான வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள், அதே போல் வயிறு மற்றும் குடல்களில் ஏற்படக்கூடிய புண்கள், மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதை நாம் இன்றளவும் பார்க்க முடிகிறது. அந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோளாறுகள் இருந்திருக்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கலிங்கத்துடைய காய்களை என்ன பண்ணுவாங்கன்னா, காய் பார்ப்பதற்கு எலுமிச்சம் பழத்துடைய ஒரு அளவிலேயே இருக்கும். வெளிப்புறமாக பச்சை அல்லது வெண்மை நிறமான கோடுகளுடன் கூடி இருக்கக்கூடிய ஒரு காயாக இருக்கும். அந்த காயை என்ன பண்ணுவாங்கன்னா கத்தியை வைத்து 4ஆக அல்லது 6ஆக அறிந்து விட்டு அதற்குள் உப்பை வைத்து மூடி வைத்து விடுவார்கள். சாதாரண நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற உப்பு, அந்த மாதிரி மூடி ஒரு வெள்ளை துணி வைத்து கட்டி அதை சூரிய புடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெயில்லையே வைத்து அதை காய வைப்பார்கள். கொஞ்சம் ஒரு 3 நாள் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அதிலிருந்து நிறைய தண்ணீர் மாதிரி வடிந்து கொண்டிருக்கும். ஒரு வாரம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா உலர ஆரம்பிக்கும். ஒரு மாதம் வெயில் வைத்த பிறகு பார்த்திங்கன்னா அது முற்றிலும் உலர்ந்து பொடியாகின்ற நிலைமைக்கு ஆகிவிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய கலிங்கத்துடைய காய்களை பொடி செய்து எடுத்து அந்த சூரணத்தை ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மோர் அல்லது வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது வயிறு புண், குடல் புண், வாய்வு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பசியின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதே போல் புளித்த ஏப்பம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வாய் முதல் மலப்புழை வரை ஏற்படுகின்ற எந்த வகையான கோளாறுகளாக இருந்தாலும் கூட இந்த கலிங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய உப்புடன் சேர்த்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த சூரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு குறிப்பாக இந்த 18லிருந்து ஒரு 30 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தொந்தரவு இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு, லுக்கோரியான்னு சொல்லக்கூடிய கோளாறு. இது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சிறுநீர் கழிப்பது போல் அவர்களுக்கு வெண்மை நிறமான ஒரு திரவம் உடலை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கும். இது அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய சத்து குறைய ஆரம்பிக்கும், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும்,
முகத்தில் இருக்கின்ற பொலிவான தோற்றம் மறைய ஆரம்பிக்கும். எப்பொழுதும் கோபமாகவே இருக்கிறது போல ஒரு தோற்றம் அவர்களுக்கு இருக்கும். உணவின் மேல் நாட்டமின்மை இருக்கும், சுவையின் மேல் நாட்டமின்மை இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுவதற்கு கூட கலிங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த உப்பு ஒரு மிகச்சிறந்த மருந்து. பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு கலிங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த உப்புடன் சேர்ந்த அந்த ஒரு சூரணத்தை ஒரே ஒரு சிட்டிகை வாழைப்பழத்துடன் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இதை ஒரு 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நின்று போவது மட்டுமல்லாமல் உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். மீண்டும் பொலிவான ஒரு தோற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். உடல் எடையில் கணிசமான அளவு அதிகரிப்பு ஏற்படுவதை பார்க்கலாம். உணவின் மேல் நாட்டம் ஏற்படுவதை பார்க்கலாம். மன அளவில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், எரிச்சல்கள் இதெல்லாம் குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடுகள், நல்ல ஓய்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்தாலும் கூட அவர்களுடைய வயிறு மட்டும் எப்பொழுதும் பானை போல் இருக்கின்ற ஒரு தொந்தரவு இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த பிரச்சனை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களால் அந்த வயிறை குறைக்க முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நிறைய பேர்களிடம் இருக்கிறதை பார்க்கலாம். குறிப்பாக பெண்களிடம் அதிகமாக இது இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த கலிங்கத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு உப்பு ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு காலை ஒரு முறை, ஒரு அரை சிட்டிகை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி சிறிதளவு வெந்நீரிலோ பாலிலோ அல்லது மோரிலோ கலந்து சாப்பிட வேண்டும். இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா லேசாக மலம் கழிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மோஷன் போகிறது 1க்கு 2 முறை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கலாம். ஆனால் இதை ஒரு 3 அல்லது 4 மாதம் தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு பொருட்களும், அதே போல் வயிறு தசையில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சத்துக்களும் நன்றாக வேகமாக குறைந்து வயிறு சுருக்கமாக மாறுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வயிறு பெரியதாக இருக்கின்ற, தொப்பை இருக்கின்ற பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த கலிங்கத்திலிருந்து எடுக்கின்ற உப்பு ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேர்களே, இந்த கலிங்கத்தை பொறுத்தவரையிலும் மாதவிலக்கு ஏற்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், உடல் எடையை குறைப்பதற்கும், வாய் முதல் மலப்புழை வரை ஏற்படுகின்ற எந்த விதமான புண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. இதை உப்பு சேர்த்து உபயோகப்படுத்துவதால் எப்பொழுதுமே உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் சரியான முறைப்படி உபயோகப்படுத்த வேண்டும். சரியான முறைப்படி தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பெயரில் நம்ம உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.